ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே மீண்டுமாக இந்த அதிகாலை உபவாச ஜெப வேளையிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலே தேவன் தாமே உங்களுடைய விண்ணப்பங்களையும் நம்மளுடைய தியானங்களையும் அவருடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்வாராக. இந்த காலை வேளையிலே நான் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை சங்கீதம் எழுதின புஸ்தகத்திலே 100வது அதிகாரத்திலே 100வது அதிகாரம் முழுவதையும் நம்ம கொஞ்சம் வேகமா பார்க்க போறோம். பட் இதற்கு மையமாக சங்கீதம் 46வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலிருந்து நாம் ஆரம்பித்தால் நலமாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்மளால் தெரிந்த ஒரு வசனம் சங்கீதம் 46ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆண்டவர் இந்த சங்கீதம் 46ஆம் அதிகாரத்தை நன்கு அறிந்தவர்கள் மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை ஆரம்பிக்கும் பொழுது முதல் ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு மிகவும் ஆபத்தான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல இந்த 10வது வசனத்தை தாவீது நமக்கு காண்பிக்கிறார். ஆபத்து காலம் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி, அப்ப ஒரு ரொம்ப ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையை, கடினமான ஒரு சூழ்நிலையை மேற்கோள் காட்டி, அப்படி இருந்தாலும் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தாவீது ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அப்ப ஒவ்வொரு மனிதனும் தங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையை எப்பொழுதாவது நாம் சந்திக்க வேண்டும். எப்பொழுதாவது என்று சொல்வதை காட்டிலும் அவ்வப்பொழுது சந்திக்க வேண்டும், சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். In the midst of turbulent times, what should be the mindset of follower of Christ? இந்த நாளிலே கொஞ்சம் வேகமாக அதைத்தான், இந்த கேள்விக்கு பதிலைத்தான் நாம் பார்க்க போகிறோம். கொந்தளிப்பின் சூழ்நிலையின் மத்தியிலே தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனை பின்தொடர்கிறவர்கள், இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்களுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? Be still. நம்மளுடைய மனநிலை அமர்ந்த நிலையாக இருக்க வேண்டும் என்று தாவீது பரிந்துரை செய்கிறார். எவ்வளவுதான் கொந்தளிப்பு இருந்தாலும் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். சோ அந்த ஃப்ரேஸ் பி ஸ்டில் அல்லது அமர்ந்திரு அப்படிங்கிறத நம்ம
கொஞ்ச நேரம் தியானித்து ஜெபித்து கடந்து செல்வோம். சூழ்நிலைகள் மிகவும் மோசமாக இருக்கும் பொழுது, சவால்களாக இருக்கும் பொழுது, பொதுவாக நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக நாம் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நாம் நினைப்போம். இந்த ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்பதிலே ஜெபமும் அடங்கிய ஒரு காரியம். மோஸ்ட்லி கடைசியா அதை செய்வோம். எல்லா ஆப்ஷனும் நமக்கு முடிஞ்ச பிறகு செய்வோம். ஒரு சிலர் செய்யாமல் இருப்போம். சரி, எல்லா ஆப்ஷனும் ட்ரை ஆன பிறகு சரி ஜெபமாவது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்த பிறகு அந்த ஜெபத்துல நம்ம என்ன செய்வோம்? ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை, ஒரு கடினமான சூழ்நிலை. அதுதான் how can we be still? அப்படிப்பட்ட ஒரு சவால் நிறைந்த சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது நாம் எப்படி அமர்ந்திருக்க முடியும்? அமர்ந்திருப்பது என்றால் என்ன? அமர்ந்திருக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படிங்கிறது தான் அந்த மனநிலை, மைண்ட் செட், த மைண்ட் செட் ஆஃப் அ ஸ்டில் பர்சன். அதைத்தான் நாம் வேகமாக பார்க்க போகிறோம். சங்கீதம் 100ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 3வது வசனம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். மீண்டுமாக இங்கு ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். Know that the Lord, He is God அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Be still and know that I am God. அங்க நம்ம வாசிச்சோம். இங்கும் அதே phrase வாசிக்கிறோம். Know that the Lord, அதாவது யெகோவா தேவன், அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இங்கு நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனிதன் கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, வேதனையான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது, சவால்கள் நிறைந்த சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது, அவன் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து அமர்ந்து ஜெபத்திலே அவனுடைய மனநிலை முதலாவது எங்கு இருக்க வேண்டும் என்றால், அந்த சூழ்நிலையை கடப்பதற்கு அவனுடைய மனநிலை முழுமையாக தேவனை சார்ந்திருக்க வேண்டும். அந்த ஜெபத்திலே அவனுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னு இந்த வசனத்தின் மூலமா வாசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், he is God. He is God of even that challenging situation. He is God of even the turbulent situation. அவர் தேவன், அவர் ஆளுகை செய்கிறார். He is a sovereign God. I am not my own God. நிறைய நேரத்துல கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம இந்த பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறோம். நம்ம கடவுள் மாதிரி ஆயிடுறோம். நம்மளே நம்மளுடைய கரங்களிலே சொல்யூஷனை எடுக்க பார்க்கிறோம். நமக்கு என்ன தெரியும், நமக்கு யாரை தெரியும், இந்த ரெண்டை வைத்துதான் நம்ம நிறைய நேரத்துல டிசைட் பண்றோம். 2 காரியம் சொன்னேன். நமக்கு என்ன தெரியும், நாலேஜ், த லிட்டில் நாலேஜ் வி ஹேவ். அப்புறம் இந்த அக்வைண்டன்சஸ், நமக்கு யாரெல்லாம் தெரியும், அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட நம்ம ஆலோசனை கேட்பது, நம்மளுடைய அறிவை பயன்படுத்துவது. இரண்டுமே நிறைய நேரங்கள்ல
நமக்கு சாதகமான முடிவுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு மனநிலை கிடையாது. அப்ப ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்திலே பிரச்சனைகள் மத்தியிலே போய் அமரும் பொழுது முதலாவது அவன் செய்ய வேண்டியது என்னவென்றால், அதுதான் சங்கீதம் 46:10 நல்லா வாசித்தோம். நோ தட் ஐ எம் காட். மோசையை பார்த்து மோசே ஆண்டவரை பார்த்து கேட்பார்ல, நான் போறேன், ஆனா உங்க நாமம் என்னன்னு கேட்டா என்ன சொல்றது அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்வார், ஐ எம் தட் ஐ எம். அப்ப அவருக்கு ஒரு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஹி இஸ் preeminent God. அவரை போல ஒரு தெய்வன் இல்லை. நான் நானாகவே இருக்கிறேன். அந்த ஐஎம் காட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லிதான் சங்கீதம் 103 சங்கீதம் 46:10 நம்ம வாசிக்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ், இதை அப்படியே ஃபிளிப் பண்ணி நம்ம பார்த்தோம்னா, திருப்பி பார்த்தோம்னா, அது என்ன நமக்கு சொல்லுகிறது? இப்படிப்பட்ட கொந்தளிப்பான சூழ்நிலைகள், சவால் நிறைந்த சூழ்நிலைகள், கடினமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அனுமதிக்கப்படுகிறது என்றால், நம்ம வாழ்க்கையை நாம் அல்ல, தேவனே நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற அந்த உணர்வை நாம் பெற வேண்டும் என்பதற்காக தான் அநேக நேரங்களிலே தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நமக்கு அனுமதிக்கிறார். He wants to understand. He wants us. He wants you and me to understand that He is the boss, not we are our own boss. நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையிலே இதுதான் பிரச்சனை. எப்பயுமே ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்திலே, நம்மளுடைய மனநிலையிலே, நம்முடைய இருதயத்திலே வைத்து விட்டால் பிரச்சனைகள் வராதுன்னு நான் சொல்லல. பிரச்சனை வந்தாலும் எளிதா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா அவரிடத்துல போய் உட்காருவோம். நாமே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை மாமிச ரீதியாக தேட மாட்டோம், எடுக்க மாட்டோம். இந்த வசனத்திலே, சங்கீதம் 100 3வது வசனத்திலே, மூன்று காரியத்தை அமர்ந்திருக்க வேண்டும் என்கிற மனநிலையில் உள்ளவர்கள் உற்று நோக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். முதலாவது, it is not we who are God of our life. It is God, Jehovah, who is the God of our life. நாம் அல்ல, யெகோவா தேவனே நம்முடைய தேவன் என்று நாம் அறிந்து உணர வேண்டும். இது இன்ஃபர்மேஷனாய் கண்டிப்பா நமக்கு இருக்கதான் செய்யும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னடா இதையே சொல்லிட்டு இருக்காருன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, ஒரு சவாலை சந்திக்கும் பொழுது, who is our God? Are we our own God? Are we making ourselves our own God? நாமே நம்மை கடவுளாக பாவித்து காரியங்களை செய்கிறோமா, அல்லது அவர்தான் உண்மையிலே கடவுளாக இருக்கிறாரா? ஏன் நம்மளே ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம், நம்மளே ஒரு போராட்டத்தின் மத்தியில இருக்கிறோம், ஏன் கடவுளுடைய பாதத்துல போய் உட்காரணும்? ஏன் கடவுள் அந்த ஒரு ப்ரீஎமினன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, அடுத்து நமக்கு ஒரு பரிந்துரை வருகிறது. இட் இஸ் ஹீ ஹூ மேட் அஸ். அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அப்ப இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால்
நம்ம டக்குன்னு வானத்துல இருந்து பொத்துட்டு வந்து விழுகல. ஒருவேளை அப்பா அம்மா நம்மளை பெற்றெடுத்தாலும் நம்மை உண்டாக்கினவர் தேவன். அப்ப நம்மை உண்டாக்கினவர் தேவன் என்றால் உண்டாக்கினவருக்கு தான் உண்டாக்குனதை என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பது நன்கு அவர் அறிவார். அப்ப நம்மை உண்டாக்கின தேவனுக்கு நம்மளுடைய சூழ்நிலைகளில் இருந்து ஒரு வழியையும் உண்டாக்க முடியும் என்பதை ஜெபத்திலே நான் அமர்ந்திருந்து அவரை முழுமையாக நம்ப வேண்டும். ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு மண்ணை எடுத்து அதிலே அவருடைய சுவாசத்தை ஊதி அதை அற்புதமான ஒரு மனிதனாக அவரால் மாற்ற முடியும் என்றால் இவ்வளவு செய்ய முடிந்த தெய்வத்திற்கு ஒரு சின்ன சிச்சுவேஷன், ஒருவேளை அது நமக்கு சவாலா இருக்கலாம், அந்த சவாலுக்கு ஒரு சொல்யூஷன் அவரால் உண்டாக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். அதைத்தான் நாம் நம்ப வேண்டும். நாம் அமர்ந்திருந்து நம்முடைய மனநிலையிலே அதை யோசிக்க வேண்டும். நமக்கு என்ன சூழ்நிலை வந்தது, நம்ம என்ன ஒரு பிரச்சனையில இருக்கிறோம் என்பதையே நாம் அதிகமாக யோசிக்கிறோம். எப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே வந்த பிறகு நம்ம அதையே யோசித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்கள் நம்மளுடைய பிரச்சனையை நோக்காமல் ஆண்டவருடைய சமூகத்திலே வரும் பொழுது நம்மளுடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன், அவர் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன், என்னை அவர் உண்டாக்கின தேவன், ஒன்றுமே இல்லாததிலிருந்து இந்த அண்ட சராசரத்தையும் என்னையும் கொண்டு வர முடியும் என்றால் எல்லாமே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் அவரால் ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்த முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் ஜெப நிலையிலே பெறுகிற வரை நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். இதுதான் பி ஸ்டில். நாம் அமர்ந்திருப்பது என்றால் who is behind us and beside us அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கி பார்ப்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை அமர்ந்திருக்கக்கூடிய மனநிலையிலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய மனநிலை அப்படி ஒரு தேவன் மேல் ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? என்னை உண்டாக்கின தேவனுக்கு இது எம்மாத்திரம், இந்த சூழ்நிலை எம்மாத்திரம். அதைத்தான் தீர்க்கதரிசியாகிய சகரியா நன்கு நமக்கு ஒரு கிராபிக் பிக்சரோடு ஒரு வார்த்தையை நமக்கு சகரியா புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். அவன் ஒரு கேள்வி எழுப்புறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளை, நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளை நாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனநிலை சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஒரு மனநிலை, அந்த ஒரு பிக்சர், எவ்வளவோ பெரிய ஒரு மவுண்டனை நம்ம சந்திக்கலாம். ஆனா அந்த மவுண்டன் நம்மளுடைய விசுவாசத்தை, தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைய
அந்த ஒரு பெரிய பர்வதம் அசைச்சிடக்கூடாது. மாறாக என்னுடைய விசுவாசம் அந்த பர்வதத்தை அசைக்க வேண்டும். அதுதாங்க பாயிண்ட். ஏன்னா முந்தின வசனத்துல வாசிக்கிறோம், எல்லாருக்கும் நன்கு தெரிந்த வாசனம். கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். But no matter what the mountain we face in our life, நீ எம்மாத்திரம், அடிக்கடி சொல்ற வார்த்தை, வந்து பாரு அப்படின்னு நம்ம நிக்கணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். என்ன வேணாலும் இருக்கட்டும் நம்மளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள். What is this situation? What is this challenge? Let me face it by going and be still at his feet to find the solution at his feet. நான் ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரிடத்திலிருந்து இந்த சூழ்நிலையை நான் கடந்து செல்வதற்கு, இந்த சூழ்நிலையை மேற்கொள்வதற்கு, அது இந்த சூழ்நிலையை ஜெயிப்பதற்கு, இந்த டர்புலன்ஸ்ல இருந்து நான் வெளிவருவதற்கு, இந்த கொந்தளிப்பிலிருந்து வெளிவருவதற்கு நான் அவரிடத்திலிருந்து என்ன ஆலோசனையை பெற்றுக்கொள்ள போகிறேன். என்னை உண்டாக்கின தேவன் எவ்வளவு பராக்கிரமமான தேவன் என்பதை நான் அறிந்தால் நான் போய் அமர்ந்து அவரிடத்திலே அந்த சொல்யூஷனுக்காக நான் காத்திருப்பேன். மூன்றாவது காரியம் வேகமா பார்த்து முடிச்சுவோம். அமர்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை. முதலாவது, சூழ்நிலையிலே நம்ம கரங்களை நம்ம மேன்மைப்படுத்தக்கூடாது. அவர்தான் தேவன் என்று அறிந்து அவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இரண்டாவது, ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்திலே எல்லாவற்றையும் உருவாக்கின அந்த சிருஷ்டிகர் என் பட்சத்தில் இருக்கிறபடினாலே இந்த ஒரு மலை எம்மாத்திரம், அது தகர்ந்து போகும், அதை நான் நொறுக்கி விடுவேன் என்று சொல்லி, அதை நான் மேற்கொள் என்று சொல்லி, அப்படி ஒரு மனநிலை. கடைசியாக, we are his people and the sheep of his pasture. நான் ஏன் இந்த வாசகத்தை ஆங்கிலத்திலே சொல்றேன்னா, ஆங்கிலத்துல கொஞ்சம் பெட்டரா எனக்கு என்னோட மெடிடேஷன்ல வந்துச்சு. அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். அவர் மேய்ச்சலின், his pasture. நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்துல முழுக்க முழுக்க he, his அப்படிங்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும் ரிப்பீட்டடா வருது. அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய பிரச்சனைகளிலே, என்னுடைய போராட்டங்களிலே ரெக்கரிங் தாட், திரும்பி திரும்பி என்னுடைய மனநிலை எதை போக்கஸ் பண்ணணும்னா கடவுளை தான் போக்கஸ் பண்ணணும். பாருங்களேன், ஹிஸ் பாஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஒரு மேய்ச்சலை எனக்கு வைத்திருக்கிறார். நான் ஆடுதான். இந்த ஆடுங்கிற காட்டிலும் ஷீப் அப்படின்னா அந்த செம்மறி ஆடு, அதனுடைய ஒரு குணலட்சணம் என்னன்னா, அது வாட்டுக்கு தலை கீழே வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மேய்ப்பன் போயிட்டே இருக்கும்போது பின்னாடி போயிட்டே இருக்கும். அவன் அவன் நல்ல மெய்ப்பனா இருந்தா, அதான் நம்ம யோவான் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவன் நல்ல மெய்ப்பனா இருந்தா சரியான இடத்துக்கு பண்ணி நடத்துவான். அவன் தீமையான மெய்ப்பனா இருந்தா கொண்டு போய் குழியில தள்ளிடுவான். அப்படின்னாலும் அது போய் குழியில விழுந்துரும். அது பாட்டுக்கு பிளைண்டா ஃபாலோ பண்ணும். அந்த ஆடு மெய்ப்பனை நம்பி பிளைண்டா ஃபாலோ பண்ணும். ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நாம் அந்த அளவு நம்மை உண்டாக்கின தேவன். அவர் நம்மை உண்டாக்கினால் அவர் நமக்கு அவருடைய மேய்ச்சலையும் கொடுப்பார் என்கிற அந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்குள்ளே வரும் பொழுதுதான் அவர் எந்த பாதையில் நம்மை எடுத்து சென்றாலும் அவர் பின்னாடி போவோம். நம்ம குறுக்கோடியில போகணும்னு நினைக்க மாட்டோம். மனிதர்களை பிடித்து கொண்டு போகணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். நிறைய நேரம் நம்மளுடைய மெயின் பிரச்சனையே அதுதான். வேகமா காரியத்தை செய்யணும்னு தவறா செஞ்சு தவறான தீர்மானங்கள் எடுத்து செஞ்சிருவோம். அல்லது மோஸ்ட் ஆஃப் த டைம்
மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்டு மனிதர்கள் பின்னாடி போயிடுவோம், மறந்துடுவோம். We are sheep of his pasture. அவருடைய மேய்ச்சலுக்கு நாம் அமர்ந்திருக்க அநேக நேரங்களிலே தவறி விடுகிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து வருவதற்கு அல்லது மேற்கொள்வதற்கு அவர் ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பார். நான் ஏற்கனவே சொன்னேன், எதற்காக ஆண்டவர் நமக்கு இந்த கொந்தளிப்பான சூழ்நிலையை அனுமதிக்கிறார் என்றால், அவர்தான் பாஸ், அவர்தான் தேவன், நீங்க அல்ல, நாம் அல்ல, அவரே அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அப்படிங்கிறதுக்கு தான் அநேக நேரங்களிலே சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். அப்ப அப்படி சூழ்நிலையை அனுமதிக்கிற தேவன் அதன் ஊடாக ஒரு சொல்யூஷனை எப்படி வைக்காம போவாருங்க? வச்சிருப்பார். அதுக்குதான் போய் அமர்ந்திருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அமர்ந்திருங்கள்னா அர்த்தம் போய் உட்காரணும். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன செஞ்சா? போய் பேசாம உட்கார்ந்துட்டா. அதுதான் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி பேசினார். மார்த்தா அதை இதையும் செஞ்சு ரொம்ப பிஸியா இருந்த நம்ம ஆண்டவருக்காக நிறைய நேரங்கள்ல ஈவன் ஊழியக்காரங்க கூட பண்ற தப்பு, ரொம்ப பிஸியாவே இருக்கணும், அதை செய்யணும், இது செய்யணும். மெனி டைம்ஸ் ஃபார் ஈவன் மினிஸ்டர்ஸ், மினிஸ்ட்ரி பிகம் தேர் காட். காட் ஜெகோவா வில் நெவர் பி தேர் காட். ஆண்டவரே இல்லாம எவ்வளவு ஊழியங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டு அவங்களே ப்ரோக்ராம் அஜெண்டா, உலகத்துல தங்களை நிரூபிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், தங்களை ஒரு பொருட்டாக காண்பிக்க வேண்டும் என்பதற்காக. ஆண்டவர் அதை விரும்புகிற தேவன் அல்ல. வந்து என் கிட்ட வா, அமர்ந்துரு, ஏன் ஊழியம்பா, நான் கொடுப்பேன் உனக்கு. பாஸ்டர் என்கிட்ட இருந்து வரணும். யூ டோன்ட் மேக் யுவர் ஓன் பாஸ்டர். இட் இஸ் மை பாஸ்டர் விச் இஸ் கோயிங் டு பி ஹோலிஸ்டிக், ஹோல்சம். என்னுடைய மேய்ச்சல் தான் உனக்கு முழுமையானதாக இருக்கும், எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். அப்ப the mindset, the still mindset, the mindset of a still person, அமர்ந்திருக்கக்கூடியவருடைய மனநிலை. ஒரே ஒரு கேள்விதான், ஆண்டவர் ஏன் நம்மை அமர்ந்திருக்க சொல்லுகிறார்? ஒரு சூழ்நிலை, ஒரு 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 பிரச்சனை, நானே ஒரு பிரச்சனை இருக்கிறேன், என்னை வந்து அமைதியா ஏன் இருக்க சொல்றாரு அப்படின்னு ஒருவேளை நீங்க கேள்வி எழுப்பினா ஒரே ஒரு பதில் தாங்க. In the midst of your turbulent situation, கொந்தளிப்பின் சூழ்நிலை மத்தியிலே உங்க இருதயம் எங்க இருக்கு? It is all about heart. ஏன் அமர்ந்திருக்க சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற வரை நம்ம நல்லா இருக்கிற மாதிரிதான் தெரியும். ஒரு கொந்தளிப்பு வரும்போதுதான் நம்ம இருதயம் எங்க இருக்கு, நம்ம இருதயத்தை, அதாவது இன்னும் நல்லா சொல்லணும்னா, வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் மை ஹார்ட் அப்படிங்கிறத நான் எப்ப அறிந்து கொள்வேன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஒரு டர்புலன்ஸ் சூழ்நிலை, ஒரு ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன், ஒரு சவால் நிறைந்த சூழ்நிலையை அனுமதிக்கும் பொழுதுதான் நான் எங்க இருக்கிறேன், என்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எங்க இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சென்ற வாரத்திலே ஒரு ஊழியத்திற்கு ஒரு சகோதரன் அழைத்து சென்றார். போய் ஒரு 2 பேருக்கு ப்ரேயர் பண்ணி கூட்டு போறாரு. ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு முதல் நாள் நைட் தங்கிட்டோம். அடுத்த நாள் எந்திரிச்சு அந்த நாள் முழுவதும் கடந்து போய்கிட்டே இருக்கு. ஃபாஸ்டிங்ல நான் இருந்துட்டு இருக்கிறேன், எதுவுமே நடக்கல. எனக்குள்ளே பயங்கர போராட்டம். என்னடா அந்த மனுஷன் கூப்பிட்டு வந்து நம்மள ஒரு ரூம்ல அடைச்சிட்டு ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு ஒரே ஒரு ஐ வாஸ் நாட் ஸ்டில், ஐ வாஸ் ரெஸ்ட்லெஸ். ரொம்ப ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண போயிருக்கோம், சரி அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆயத்தம் கூட ஆகலாமே அந்த டைம்ல அப்படிங்கிற காட்டிலும் சும்மா இருக்கமே அப்படிங்கிற அந்த அது வந்து ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு.
அப்புறமே சரி மத்தியானம் வந்துருச்சு, சரி வாங்க போய் சாப்பிடலாம். என்னடா ஒண்ணுமே செய்யல, சாப்பிடலாம். சாப்பிடறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்தோம், ப்ரேயராவது பண்ணுவோம் அப்படின்ட்டு சரின்ட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிடுறோம். திரும்பி சாப்பிட்டு வந்தோடனே திரும்பி கொண்டு வந்து ரூம்ல விட்டுட்டு திரும்பி போயிட்டார். திரும்பி ஒண்ணுமே நடக்கல. 4 மணி ஆயிடுச்சு. இன்னொரு இடத்துக்கு வர ப்ரேயர் போகணும்னாரு. நாங்க ஃபாஸ்டிங்கோட போகணும்னு நினைச்சேன். அதுவும் முடியல. என்னடா எனக்கு கால் பண்ணேன். நான் போகணும், டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு வேற போகணும், இன்னொரு வீட்டுக்கு வேற போகணும்னு சொன்னீங்களே, 10 நிமிஷத்துல வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. 10 நிமிஷம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஐ பிகேம் சோ ரெஸ்ட்லெஸ். என்னடா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. திரும்பி போன் அடிச்சேன். இந்தா வந்துடுறேன்ட்டு ஒரு 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 நிமிஷத்துல வந்துட்டார். இன்னொரு இடத்துக்கு ப்ரேயர் பண்ணி தான் போயிடுறாங்க. ஆனா ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சுங்க. என்னடா அது, எதுவுமே செய்யலையே, என்ன சொல்றீங்க? நான் போயிருந்த இடம் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு கோடீஸ்வரரோட இடம், ஒரு பெரிய தொழிலதிபர், பெரிய வீடு. ஆனா அந்த வீட்டுல அவர் மாத்திரம் தான் இருக்கார். இன்னொரு வீடு அவருக்கு இருக்கு, அதோட பெரிய வீடு அந்த வீடு. அது கோயம்புத்தூர்ல இருக்கு. மனைவி அங்க இருக்கிறாங்க. 2 பேருமே பேசிக்கிறது இல்ல. 20 வருடங்களுக்கு மேலாக. அன்னைக்கு என்ன என்ன நடந்திருக்குன்னா, அன்னைக்கு மத்தியானம் அந்த குடும்பத்திற்காக ஜெபித்து விட்டு ரூம்ல உட்கார்ந்து நான் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறேன். ஆனா என்ன நடந்திருக்குன்னா, 20 வருடத்துக்கு பிறகு கணவன் மனைவி ஒன்றாக இணைந்து விட்டார். அதுக்காக நான் ப்ரேயரே பண்ணல ஆக்சுவலா. ஜெனரலா ப்ரேயர் பண்ணோம். பிசினஸ்க்காக ப்ரேயர் பண்ணோம். ஆனா ஆண்டவர் ஒரு சொல்யூஷனை வைத்திருந்தார். ஏன் இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் என்றால், ஏதாவது ஒண்ணு செய்யணும், ஊழியத்துக்கு போயிருக்கோம், ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நினைச்சோமே ஒழிய, ஆண்டவருடைய பாதத்துல போய் அமரல. அமர்ந்திருந்தா மேபி ஆண்டவர் எனக்கு அதை வெளிப்படுத்தியிருப்பார். அதுக்காக நான் ஜெபம் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் ஆண்டவர் கிருபை உள்ளவர். நம்ம அந்த இடத்துல போய் இருந்ததுனால ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை அங்க மாற்றிட்டார். நம்ம போன இடம் வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலி, கிறிஸ்டின் ஃபேமிலி கூட கிடையாது. தேவன் பெரியவருங்க. சோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம ரொம்ப அது இதையும் செய்யணும் அப்படிங்கிற அந்த மனநிலையோட ஆண்டவருடைய சமூகத்துல அமைதியா அமர்ந்திருக்கணுங்கிற மனநிலை ரொம்ப மேலான ஒரு மனநிலை. ஏன்னா எவ்வளவோ கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மத்தியிலே ஒரு மனிதன் அமைதியாக ஆண்டவரை நம்பி அவரிடத்திலே போய் உட்கார்றான்னா அதுதான் ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட். அந்த ஒரு மைண்ட் செட்டை நம்மிடத்துல உருவாக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். சூழ்நிலை கொந்தளிக்கும் பொழுது, கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் பொழுது நானும் கொந்தளிக்கிறேன் அப்படின்னா ஐ எம் a வீக் பர்சன். நான் ஒரு பலவீனத்தை தான் வெளிப்படுத்துகிறேன். இந்த காலை வேளையிலே யாருக்கு ஆண்டவர் இதை பேசுகிறார் என்று தெரியவில்லை. ஆனா கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்கிறீங்க, நீங்களும் கொந்தளிச்சுட்டே இருக்கிறீங்க. அது ஒரு வீக் மைண்ட் செட் என்று ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மாறாக ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை தாழ்மைப்படுத்தி உட்காருங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனை கொடுப்பார். அதுல ஒரு இருதயத்தின் நிலையை உணர்ந்து கொள்ள பிரயாசப்படுங்க. கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, in the midst of my situation, reveal to me where is my heart, O God. ஆண்டவரே, ஒரு சவால் நிறைந்த சூழ்நிலை என்னுடைய இருதயம் எங்கு இருக்கிறது என்பதை எனக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவர், நான் சரியாதான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் பொதுவா நம்ம நினைப்போம்.
ஆனா ஆண்டவர் ஒருவருக்கு தான் தெரியும் நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி. ஆண்டவரிடத்துல சின்சியரா நம்ம இந்த காலை வேளையில ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, வேர் இஸ் அல்லது வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் மை ஹார்ட்? இந்த இருதயத்தின் மனநிலை என்ன ஆண்டவரே? எதற்காக இந்த சூழ்நிலையை அனுமதிக்கிற ஆண்டவரே? இந்த சூழ்நிலையை கடப்பதற்கு நிச்சயமா உங்களிடத்துல சொல்யூஷன் இருக்கு ஆண்டவரே. ஆனா என்னிடத்திலே அதை கடந்து போவதற்கு தேவையான அந்த அமர்ந்து இருக்கக்கூடிய மனநிலையை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே. அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே அதை எனக்கு கொடுமை ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய இருதயம் பக்குவப்படும் பொழுது சகரியாவிலே நாம் வாசித்த வசனத்தை போல வாட் எவர் ஒரு மவுண்டன்ஸ் ஆர், வாட் இஸ் இட் ஃபார் காட்? தேவனுக்கு அது எம்மாத்திரம் ஒண்ணுமே இல்லை. விலக போடணும். உங்க இருதயத்தை மாத்திரம் முழுமையா ஆண்டவரிடத்துல உங்க சூழ்நிலை மத்தியில கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்துருவாங்க. நேசிக்கிற ஆண்டவரை, இந்த காலை வேளையில நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்து. எங்க இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று நீ சொல்லி இருக்கிறீர்கள். அந்த இருதயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இருதயத்தை நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நீர் எங்களிடத்திலே விரும்பி இந்த காலை வேளையில வந்திருக்கிறீர். எங்க சூழ்நிலையின் மத்தியிலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர். நீர் அவ்வளவு அன்புள்ள தேவன் என்பதை நாங்கள் இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், நாங்கள் உம்மை விட்டு தூர இருந்தாலும், எங்களுடைய இருதயம் உமக்கு பிரியமில்லாமல் இருந்தாலும், உடைய இரக்கங்கள் எங்களை விட்டு விலகாமல், உடைய கிருபை எங்களை விட்டு நிலை பெயராமல் எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் இதுவரை பாதுகாத்து வந்திருக்கிறீரே. உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த நன்றி இருந்த இருதயத்தோடு எங்களை தாழ்த்தி இடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களால் முடியாதப்பா. சூழ்நிலைகள் கொந்தளிக்கும் பொழுது நாங்கள் கொந்தளித்து விடுகிறோம். எங்களை மன்னியும். வரக்கூடிய காலங்களிலே நாங்கள் அதன் மத்தியிலே தேவனுடைய தீர்வை, தேவனுடைய சொல்யூஷனை நாங்கள் அமர்ந்து பெற்றுக்கொள்வதற்காக இந்த காத்திருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை, அந்த கிருபையை எங்களை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று இடத்துல நாங்கள் செபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய எதிர்காலத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த எதிர்காலங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்க ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் உம்முடைய சொல்யூஷன்ல நீங்க நடத்துங்க என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். When we take matter in our hands, we always destroy our situations. ஆகவே நாங்கள் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் ஜெயமாக நடத்தி கொடுப்பீராக. இந்த காலை வேளையிலே என்ன தனிப்பட்ட தேவைகளோடு பிள்ளைகள் இடத்துல வந்திருக்கிறார்கள். தேவன் அறிவி மனபாரத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை என்று யாராவது அப்பா ஒரு ஹெவி ஹார்ட்டோடு இருப்பாங்க என்றால் ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தை அசைப்பீராக. அவர்களுக்கு நீ தேவையான தைரியத்தை ஊட்டுவீராக. அவர்களுக்கு சொல்யூஷன்ஸை நீர் கொடுப்பீராக. அந்த சூழ்நிலையை நீர் ஜெயமாக மாற்றி கொடுப்பீராக. சரீர பலவீனத்தோடு ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே இப்படிப்பட்ட பலவீனங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் ஆண்டவருடைய தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை அவர்கள் மேல் இறங்கி அந்த பலவீனத்தை சுகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய பிடிவாத குணமோ, பிள்ளைகளுடைய ஆண்டவரே பின்மாற்றமான ஆவிக்குரிய நிலையோ, அல்லது பிள்ளைகளுடைய முரட்டாட்டங்களோ, பிள்ளைகளுடைய பாவ வாழ்க்கையோ ஆண்டவரை பெற்றோர்களை பாரப்படுத்தி அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே,
அவர்களுக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்து அனுப்புங்க. பிள்ளைகளை கர்த்தர் உம்மண்டை இழுத்துக் கொள்ளுங்க, மனமாற்றத்துக்குள்ளே கொண்டுட்டு வாங்க. மனம் திரும்பி அவர்கள் தேவனை மீண்டும் பின்தொடர்வதற்குரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துங்கப்பா. அன்புள்ள தேவனை, வேலைகளில் பிரச்சனை இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த காலவெளியை நோக்கி ஜெபிப்பார்கள் என்றால், அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீ விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதிகார கண்களிலோ கூட வேலை பார்க்கிறவருடைய கண்களிலோ தயவுகளை கிடைக்கப்பட வேண்டும் என்று இடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள தேவனே, ஒரு பாதுகாப்பற்ற உலகத்திலே வாழ்கிறோம். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற ஆண்டவரே அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கக்கூடிய பட்சத்திலே எங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை முற்றிலுமாக ஆண்டவருடைய பாதுகாப்பிற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய கண்மலையின் வெடிப்பிலை வைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உம்மை தஞ்சம் புகுந்து நீரே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி நாங்கள் உம்மண்டை எங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்து வாழ்வதற்குரிய அந்த மனநிலையை தாருங்கப்பா. நாம் அல்ல, நான் அல்ல, அவரே என்கிற அந்த மனநிலைக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ, எங்கள் பணம் அல்ல, எங்களுடைய பதவி அல்ல, எங்களுடைய படிப்பு அல்ல, nothing Lord can save us in the time of trouble. அதை நாங்கள் உணர்ந்து இடத்துல எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இந்த வாரத்தை இம்மட்டும் நடத்தின தேவன் எஞ்சியுள்ள ஆண்டவரே நாட்களையும் இந்த வாரத்தை நாங்கள் உம்முடைய பாதுகாப்பின் வளையத்துக்களே நாங்கள் முடிப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் பலனை தாங்க. உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் எங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் ஒரு ஆசீர்வதிப்பாராக. கடந்து போனவங்க போங்க. ஒரு விண்ணப்பத்தை வைக்க வேண்டியவர்கள் ஒரு விண்ணப்பத்தை வைக்க முடியாது கேட்கிறேன். இரண்டு சகோதரிகளுக்காக நாம் ஜெபிப்போம். 2 பேருக்கும் ஒரே விதமான பிரச்சனை. 2 பேருக்கும் கடந்த ஒரு வாரத்துல, ஒரு 1.5 வாரத்துல அடியேன் போய் ஜெபித்தேன். 2 பேருக்குமே மன ரீதியான பாதிப்பு. பேசிட்டே இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ஆனா பேசிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சத்ருவனுடைய கிரியை, பிசாசனுடைய கிரியை. ஆகவே நான் பேர் சொல்ல விரும்பல. 2 சகோதரிகள் உடைய தனி ஜபத்திலும் நீ ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ரொம்ப சேலஞ்சிங் சிச்சுவேஷன். நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. மன ரீதியான பாதிப்பு மெடிக்கல் ஈஸியா சைக்கியாட்ரிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் அதுக்கு சொல்யூஷன் இல்லை. ஆனா நமக்கு தெரியும் நம்ம ஆண்டவரால் முடியாது ஒன்றும் அல்ல. சத்துருவின் கிரியை ஆண்டவரால் அழிக்க முடியும். நிறைய பேர் தெருவில் அலையிறாங்க. வீடுகள்ல பிரச்சனையோடு இருக்கிறாங்க. குடும்பமே அதனால பாதிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நபர்களுக்காக நாம பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது. நம்மள ஆண்டவரே இந்த காலை வேளையிலே அருமையான இந்த வாலிப மகளுக்காக அல்லது 2 குழந்தை உள்ள அந்த மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. என் மனது ஆண்டவரே பாரத்தோடு இருக்கிறதப்பா. 2 பிள்ளைகள், 10வது படிக்கிற பிள்ளை, 12வது படிக்கிற பிள்ளை, தாயிடத்துல இதுவரைக்கும் ஒரு தடவை கூட நல்லா பேசுனதே இல்லை. பிறந்ததுல இருந்தே அப்படி இருக்கிறாங்க. ஆண்டவரே எவ்வளவு பிரச்சனை. இன்னொரு பிள்ளை திருமணமே ஆகல, 36 37 வயசு ஆயிடுச்சு. பேசிட்டே இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க ஒரு கொஹிரன்ஸே இல்லை. ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தொடுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன்.
ஐ எம் லாஸ்ட் லார்ட் டு ஈவன் ப்ரே. எப்படி ஜெபிப்பது என்று எங்களுக்கு தெரியல ஆண்டவர். ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், உங்களால் முடியும் ஆண்டவர். அதனாலதான் நாங்க ஜெபம் பண்றோம் ஆண்டவர். காலை வேளையில நாங்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இது 2 பேரும் எனக்கு தெரிஞ்ச ஆண்டவர். எத்தனையோ பேர் ஆண்டவர் இந்த உலகத்துல எப்படி இந்த மாதிரி சைக்கியாட்ரிக் டிசார்டர்ல இருக்கிறாங்க. அந்த தகப்பன், அந்த தாய், அந்த பிள்ளைகள் எவ்வளவு வேதனையோடு இருக்கிறாங்க. ஆண்டவரே மனம் இறங்குங்க அப்பா. Have mercy on that individual and have mercy on that family. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவர். நாங்க எல்லாரும் ஒருமுகப்பட்டு ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக அவர்களுக்கு ஆண்டவரே இந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு 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 வெளிவருவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்துங்கப்பா. பலத்த காரியத்தை செய்யுமால் ஆகும். நம்புகிறோம். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உமக்கு நன்றி செலுத்துற ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைங்க, உறவு ரீதியான பிரச்சனைகள் நிறைய சந்திக்கிறோம். குடும்பங்கள்ல கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனை, இன்லாஸ் சொல்லவே வேண்டாம், பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு. கிறிஸ்தவ குடும்பங்களிலும் பிரச்சனைகள். ஒரு ஆண்டவர் ஜனங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். தங்களுடைய நிலை, தங்களுடைய ஈகோ அதுதான் முக்கியம் என்று இல்லாதபடி தாழ்மைப்படுத்தி உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த உறவு ரீதியான பிரச்சனைகளுக்காக நம்ம வாரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த காலை வேளையிலே அப்பா, ஒரு பக்கம் சைக்காட்ரிக், நான் இன்னொரு பக்கம் ஆண்டவரே நல்லா இருக்கிறவங்க தேவையில்லாத சிறு சிறு காரியங்களை தேவையில்லாத அசம்ஷன் நிமித்தமாக பெரிய பிரச்சனையாக்கி ஊதி பெருசாக்கி அதனால குடும்பங்கள்ல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு பார்த்து பேசிக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே இப்படிப்பட்ட கிறிஸ்தவ குடும்பங்களும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே எல்லா அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக, இந்த உறவுகளுக்காக நான் செபிக்கிறேன். பாதிப்படைந்த இந்த உறவுகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீங்க ஹீல் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இது நிமித்தமாக இழந்த உறவுகள் புதுப்பிக்கப்படுவதா. பல வருடங்களாக பாதிப்போடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய உண்டு, கண்ணீரோடு. என்றைக்கு நாங்கள் இணைய மாட்டோம், என்றைக்கு இந்த சூழ்நிலைக்கு ஒரு மாற்றம் வரும் என்று பாரத்தோடு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவருடைய ஜெபங்களையும் கேட்டு உறவுகளை கர்த்தாவே நீ சரி செய்கிறா. அன்பை ஊற்றுவது நிமித்தமாக ஆண்டவரே இருதயங்கள் மாற்றப்பட்டு, கடின இருதயங்கள் உடைக்கப்பட்டு அப்பா சூழ்நிலைகளை ஆண்டவரே மேற்கொள்ளக்கூடிய ஈகோவைகளை மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டப்பா. அதன் மூலமாக சாத்தானுடைய ராஜ்யம் தகர்க்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் நிலைநாட்டப்படும். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள தேவனே, குறிப்பாக கல்கத்தாவிலே ஆண்டவரே அந்த டாக்டர் அவருடைய சம்பவம் தேசத்தை உலுக்கி கொண்டிருக்கிறது. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்க பிள்ளைங்களா இருக்கிறாங்கப்பா, நாங்களே இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்கப்பா, எங்க எல்லாரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. குறிப்பாக அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை தாங்கப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த குடும்பம் சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவங்கள ஆண்டவரே இந்த விதமான சூழ்நிலையிலும் பாராதபடிக்கு அவர்களையும் இயக்கி கொண்டு இப்படிதான் பேசணும், அப்படிதான் செய்யணும் என்று சொல்லி அவர்களையும் மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு நிலை அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆறுதல் படுத்துங்க. இதற்கு எப்படி ஜெபிப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லையப்பா. ஆண்டவரே, மகளை எழுந்து ஆண்டவரை நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் அதற்கு பிறகும் நிறைய வந்து கொண்டுதான் இருக்கிறதப்பா. இந்த நிலை மாற வேண்டும். விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். ஆண்டவரே, சீக்கிரமாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு ஒரு விடுதலையை கொண்டுட்டு வாங்க. நன்றி செலுத்துகிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவரே, அவருடைய குடும்பங்களையும் உடைய கருத்திலே கொடுக்கிறேன்.
ஆண்டவரே, அவங்க பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கொஞ்ச நேரம் எடுத்து நாங்கள் இந்த காலை வேளையிலே சமூகத்திலே வந்து ஜெபித்ததற்குரிய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களை, என் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கைட் செய்யக்கூடிய வேலைகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் உடைய சமாதானம், உடைய ஆரோக்கியம், உடைய செழிப்பு உண்டாகட்டும். நன்றி எங்க ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக. அடுத்த வாரம் மீண்டுமாக இதே இடத்துல வந்து நாங்கள் ஆண்டவரே இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிறவரை தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய பிரசன்னம் எங்களை பத்திரமாய் நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதா, ஆமென். இன்னும் ஒரு ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம்.